ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே பொன்னி ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் பிரீத்தியும் பிரீத்தியோட அப்பா அம்மாவும் பேசிட்டு இருக்கத பார்த்தோன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பிரீத்தி ரூமுக்கு போகும்போது பிரீத்தி செம்மையா பிளான் போட்டு பொன்னிய நம்ப வைக்கிற மாதிரி பொன்னி வர்றதுக்கு முன்னாடியே போன்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட கடன் கொடுத்தவங்க கிட்ட பேசுற மாதிரியே என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நான் எப்படியாவது உங்களோட கடனை அடைச்சிடறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பொன்னி வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்டயுமே அவங்க அப்பா அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரி பேசி அவங்க கிட்ட சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. அப்ப இதை கேட்டுட்டு பொண்ணையோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணால பார்த்த விஷயத்த பிரீத்தி கிட்ட சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி ஏற்கனவே இதுதான் பொண்ணு சொல்லுவாங்க சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தனால அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி என்னதான் சொல்லி சொன்னாலும் பொண்ணியோ கண்டிப்பா நான் ஒரு ஆளை பார்த்தாலாது நீங்க சொன்னதை நம்பியிருப்பேன், ஆனா நான் தான் உங்க எல்லாரையுமே அங்க பார்த்தேன்னு, அது எப்படி ஒரே நேரத்துல உங்க எல்லாரையும் மாதிரி இருக்கிற வேற ஒரு ஆட்களை என்னால பார்த்திருக்க முடியும்னு சொல்லிட்டு குழப்பத்தோட இருந்தாலும் பிரீத்தி அவங்க கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசுறதுனால சரின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி பிரீத்தி சொன்னதை முழுசா நம்ப முடியாதுன்ற காரணத்துக்காக உடனடியா வேலை செஞ்சிட்டு இருக்க சக்தி கிட்ட போயிட்டு தான் பார்த்த விஷயத்த பேசலான்னு சொல்லிட்டு பேச போகும்போது கரெக்டா இதை கெஸ் பண்ணி அங்க வந்த பிரீத்தியும் அப்பவும் பொண்ணு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வேற யாரையோ பார்த்துட்டு என்னையும் என்னோட ஃபேமிலியும் பார்த்ததா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்க. அப்ப இதை கேட்டுட்டு சக்தியுமே பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க. உடனே இதை கேட்ட பொண்ணையுமே சரின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றத நம்புறேன்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பிரீத்தியுமே வில்லத்தனத்தோட கிளம்பி போக காலங்காத்தால பொன்னி பிரீத்தியவே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரீத்தி சொல்றத முழுசா நம்ப முடியலன்ற காரணத்துக்காக அவங்க உடனடியா பிரீத்தியோட அப்பா அம்மாவை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் அங்க பிரீத்தியோட அப்பா அம்மா இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு நர்ஸ் மூலயமா ரிசப்ஷன்ல இருக்க ஆளுகிட்ட பிரீத்தியோட அப்பா அம்மா பேரை சொல்லி இங்க அவங்க அட்மிட் பண்ணிருக்காங்களான்ற விஷயத்த கேட்க, உடனே ரிசப்ஷன்ல இருக்கவங்களோ பிரீத்தியோட அப்பா பேர் அங்க இருந்தும் பொண்ணுகிட்ட அப்படி இல்ல யாரும் இங்க அட்மிட் ஆகலன்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை நம்பின பொண்ணையுமே வேற வழியே இல்லாம அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பிரீத்தியோட அம்மா பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா உடனடியா பிரீத்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு அவங்க ரெண்டு பேரையுமே தேடி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து விசாரிக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லவே, உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியும் நீங்க உடனடியா போயிட்டு உங்களோட போனை ரிசப்ஷன்ல இருக்க ஆளுகிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியாத பிரீத்தியோட அம்மாவும் பிரீத்தி சொல்ற மாதிரியே கொஞ்சம் குழப்பத்தோடைய ரிசப்ஷன்ல இருக்க லேடி கிட்ட அவங்களோட போனை ஒப்படைக்க, உடனே அது மூலயமா பிரீத்தி அந்த லேடி கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த பத்தி கேட்க, உடனே அந்த பொண்ணுமே பிரீத்தி கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணுன்ற ஒரு பொண்ணு வந்து உங்களோட அப்பா அம்மாவோட பேரை கேட்டு பேஷண்ட் லிஸ்ட்ல அவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேட சொன்னாங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, உடனே அந்த லேடியும் நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லி வச்சிருந்தனால நல்ல வேலை அவங்க கேட்கும் போது உங்களோட அப்பா பேர் அங்க இருந்துமே நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து உங்களோட அப்பா பேரை கேட்கும் போதே எனக்கு நீங்க சொன்ன பொண்ணுதான் அதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் சும்மா அந்த பொண்ணு முன்னாடி இந்த மாதிரி பேரை செக் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு கடைசியில இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அந்த பொண்ணுமே என் மேல கொஞ்சம் கூட சந்தேகமே படாம இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்ச பிரீத்தியுமே அந்த லேடி கிட்ட மறுபடியுமே அவ வர வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா வேற யாராவது வந்து என்னோட அப்பா அம்மாவை பத்தி விசாரிச்சாலோ தயவு செஞ்சு அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லிடாதீங்கன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு அந்த லேடியும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மேடம், அப்புறம் நீங்க என்ன கொஞ்சம் கவனிக்கிறதா சொல்லியிருந்தீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலையை செஞ்சதுக்கான லஞ்ச பணத்தை கேட்க, உடனே பிரீத்தியுமே நீங்க அதை பத்திலாம் எதுவும் கவலைப்பட தேவையில்ல, நானே அங்க வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு எங்க அப்பா அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக தான் போறேன், அதுவும் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் வந்துடுவேன், ஸோ அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க ஏதாவது சமாளிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல, உடனே அந்த லேடியும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த வேலையை பண்றதுனால பிரீத்தி சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு உடனடியா அந்த போனை பிரீத்தியோட அம்மா கிட்ட கொடுக்க, உடனே அந்த போனை வாங்கின பிரீத்தியோட அம்மாவும் தன்னோட பொண்ணு மூலயமா தான் தானும் தன்னோட ஹஸ்பண்டும் இப்போ யார்கிட்டயும் மாட்டிக்காம குறிப்பா அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்காம தப்பிச்சிருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டதன் மூலயமா ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம நல்ல வேலைமா இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை, நீ சரியான நேரத்துல பண்ண ஐடியாவால தான் நம்ம இப்போ தப்பிச்சு
சமாளிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பிரீத்தியை பத்தி கொஞ்சம் பெருமையா பேச, ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத பிரீத்தியோ அதெல்லாம் நான் எப்படி சமாளிக்கணும்னு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டேன். ஆனாலும் இதுக்காகலாம் நம்மளால உடனே சந்தோஷப்பட முடியாது. எப்பனாலும் அந்த பொண்ணு மறுபடியுமே இருக்கிற சந்தேகத்தால யாருக்கிட்டையுமே சொல்லாம அங்க வந்து உங்களை செக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரியே டிஸ்சார்ஜ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆகிறதுக்கான பேப்பரையும் டாக்டர் மூலயமா ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு அவங்களோட அம்மாவும் ஆமாமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஆனா என்ன மூவ் ஆகுறதுக்கு உன்னோட ஹெல்ப் மட்டும் தேவைப்படுன்னு சொல்ல பிரீத்தியும் அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே, அதனால தான் இன்னைக்குமே நான் ஆஃப் டே பெர்மிஷன் கேட்டுட்டு அங்க வர பாக்குறேன். அது வரைக்கும் அப்பாவை பத்திரமா கவனிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தா பணம் தேவைப்படுறதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் அக்கௌண்ட்லயே அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பிரீத்தியோட அம்மாவுமே இல்லம்மா எங்களுக்கு கேஷா தான் தேவைப்படுது, அக்கௌண்ட் மூலியமா எடுத்தா கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நீ கேஷாவே எடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி பிரீத்திய அதை கேஷா எடுத்துட்டு வர சொல்ல உடனே இதை கிட்ட பிரீத்தியும் சரி நான் வரும்போது ஏடிஎம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு சக்தியோட ஆபீஸ்ல அவங்களுக்கு இருக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு பிரீத்தியோட அம்மா சொன்ன டைமுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க நினைச்ச மாதிரி சக்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மறுபடியுமே எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ, எனக்கு ஒரு ஆஃப் டே மட்டும் பெர்மிஷன் வேணும், இதை தயவு செஞ்சு கொடு, நான் இதுக்கப்புறமா கேட்க மாட்டேன்னு சொல்ல உடனே சக்தியுமே கண்டிப்பா நீ எடுத்துக்கலாம், ஆனா நீ இப்படி ரெகுலரா பர்சனல் இஷ்யூன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் போறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்க அப்பா அம்மா உனக்கு கிடைச்சிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா நீ அவங்கள தேடுறதுக்காக தான் பெர்மிஷன் போடுறியா, அப்படி இருந்தா சொல்லு, நானும் உன் கூட வந்து தேட தயாரா இருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ்லயுமே ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறமா நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஸோ உன் கூட வந்து உனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பிரீத்தி கூட வர்றதுக்காக கேட்டுட்டு இருக்க. உடனே இதை கேட்டு பதறி போன பிரீத்தியும் சக்தி முன்னாடி எதுவுமே காட்டிக்காம சக்தி கிட்ட இந்த மாதிரி நீ என்கிட்ட கேட்டதே போதும் சக்தி, ஆனா நான் என்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை நானே சமாளிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் பொண்ணியும் கார்த்திக்கும் ரொம்பவே நெருக்கமா இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம பொன்னிக்கு வேற கார்த்திக் பூவெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பேசாம இந்த ஃப்ரீ டைமை பொன்னி கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தான் கூட வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் பொன்னி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே இதை கேட்டுட்டு தன்னோட மனசை மாத்திக்கிட்ட சக்தியுமே இந்த மாதிரி காலையில கார்த்திக் பொன்னிய புகழ்னு புகழ்ந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பூவெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேசினதையும், அதே சமயம் இதுக்கு முன்னாடி கார்த்திக் பொண்ணுகிட்ட நிறைய தடவை ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசினதையும் பொண்ணியுமே அதை ரசிச்சதையுமே எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பொன்னிக்கு நம்ம தான் பூ வாங்கி கொடுக்கணும், அந்த கார்த்திக் வாங்கி கொடுக்க நம்ம அனுமதிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா பிரீத்தி கிட்ட சரி பிரீத்தி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பி ஒரு கடைக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு வீட்டுக்கும் போறாங்க. ஆனா இந்த பக்கமும் பிரீத்தி இந்த மாதிரி சக்தி சொன்ன உடனேயே பரபரப்பா கிளம்பி போகும்போதே பொன்னிக்காக தான் பூ வாங்க போறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் இப்போதைக்கு நமக்கு இதை பத்தி கவலைப்பட நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அப்பா அம்மாவை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா நம்ம மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக ஏடிஎம் போயிட்டு ஃபர்ஸ்ட் பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போக கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் கார்த்திக் இந்த மாதிரி பொண்ணுகிட்ட தான் பூ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காலையில சொன்னதுக்காக அவங்களுக்காக பூ வாங்க மார்க்கெட் வந்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டா பிரீத்தி ஏடிஎம் போயிட்டு கொஞ்சம் நிறைய பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பொண்ணு அவங்க கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு சொன்ன மாதிரி பிரீத்தி நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கே, அது மட்டும் இல்லாம ஏடிஎம் போயிட்டு இவ்வளோ பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு அவ எங்க இவ்வளோ அவசரமா போயிட்டு இருக்கான்றத பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ மொழியே சரியில்லை, ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்றா, அது என்னன்றதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு பிரீத்திக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க. ஆனா இது எதுவுமே தெரியாத பிரீத்தியோ தன்னோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க அவங்களோட அப்பா அம்மாவை பார்த்து அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஷாக் ஆன கார்த்திக்குமே அப்பனா பொண்ணு சொன்னது உண்மைதான், நிஜமாவே பொண்ணு இங்க பிரீத்தியா அவங்களோட அப்பா அம்மா கூட சேர்ந்து பார்த்திருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பிரீத்தியுமே அவங்க அப்பா அம்மாவை அப்பப்போ சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கா. அதுக்கும் மேல அவங்க அப்பா அம்மா எங்கேயோ தலைமறைவாலாம் காணாம போகல, இந்த பிரீத்திக்கு தெரிஞ்சுதான் எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே ஆழமா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதுக்காக பிரீத்தி இதை பண்ணணும், அதனால இவங்களுக்கு என்ன லாபம் ஒண்ணுமே புரியலையே.
அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம சரி முதல்ல இந்த விஷயத்த வீட்டுல போய் சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன காரணம்ன்றத பிரீத்தியா அவ வாயால எல்லார்கிட்டயும் சொல்லுவான்னு சொல்லிட்டு முதல்ல இதை எல்லாரும் நம்பணும்னா நம்ம அதை ஒரு வீடியோ எடுத்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டு பிரீத்தி இதுக்கு முன்னாடி பொன்னிய முட்டாள், அவ நம்மள கண்ணால பார்த்தாலும் ஒரு வீடியோ கூட எடுக்கல, அதனாலதான் நம்ம இப்போ இப்படி தப்பிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் இப்போ அந்த வீடியோ ஆதாரத்தை கார்த்திக் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிரீத்தி அவங்க அப்பா அம்மா கூட பேசினது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த ரிசப்ஷன் லேடிக்குமே லஞ்ச பணம் கொடுக்கறதையும் வீடியோ எடுத்துட்டு அங்க இருந்து எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி பிரீத்தியுமே இந்த மாதிரி கார்த்திக் தன்னை பார்த்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போன விஷயம் தெரியாததுனால எல்லா வேலையுமே முடிச்சிட்டு அவங்களோட அப்பா அம்மாவை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவே நிம்மதியா வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பொன்னிக்காக பூ வாங்கிட்டு போன சக்தியோ பொன்னி இந்த மாதிரி கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு இங்க பாரு பொன்னி, உனக்காக நான் மல்லிகை பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா இதை தலையில வச்சுக்கோன்னு சொல்ல உடனே இதை பார்த்துட்டு பொன்னி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சக்தி தனக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு அக்கறையா வரதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமும் பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பூவை வாங்கி தலையில வைக்க தன்னால முடியலன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொல்ல உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட சக்தியுமே இந்த மாதிரி நானே உனக்கு பூ வச்சு விட்டுமான்னு சொல்லிட்டு பாசமா கேட்க உடனே பொண்ணையுமே ரொம்பவே சந்தோஷமா சரின்னு சொல்லி திரும்பி நிக்க உடனே இதை பார்த்துட்டு சக்தியுமே ரொம்பவே ஹாப்பியா அவங்களுக்கு தலையில பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்க பொண்ணையுமே சக்தி இந்த மாதிரி தனக்கு பண்றத பார்த்துட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ இவங்க ரெண்டு பேருமே பூ வச்சுட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காத எதர்ச்சியா அந்த பக்கமா போன சந்திரசேகரோ பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே கார்த்தி தான், அவனாலதான் இந்த மாதிரி சக்தி பொன்னிக்காக ஃபர்ஸ்ட் டைம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை தலையில எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு கார்த்தி நான் சொன்னன்ற காரணத்துக்காக தான் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு சக்திக்கு பொறாமையெல்லாம் தூண்டி விட்டுட்டு அவனை இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கார்த்திக் அப்படி பண்றனாலதான் சக்தி பொன்னி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கார்த்திக் தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு கார்த்தியை தேடி அவங்களோட ரூம்க்கு போக, ஆனா அவங்களோட ரூம்ல இருக்க கார்த்தியோ இந்த மாதிரி பிரீத்தி பண்ண தில்லுமுள்ளு வேலை எல்லாத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ண விஷயத்த பார்த்துட்டு இதை நம்ம எப்படி வீட்டு முன்னாடி ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க போன சந்திரசேகரும் இந்த மாதிரி சக்தி பொண்ணுகிட்ட நடந்துக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்க உடனே இதை கேட்டுட்டு கார்த்திக்குமே சரி பிரீத்தி வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல இந்த சக்தியை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா சக்தியோட ரூம்க்கு போயிட்டு இந்த மாதிரி சக்தி பொன்னிக்காக பூ வாங்கிட்டு வந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்கள செம்மைய கலாய்ச்சிட்டு இருக்க. ஆனா சக்தியோ கார்த்தி பண்ற விஷயத்தெல்லாம் செம்மையா எரிச்சல் அடிச்சு அவங்கள திட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் இந்த மாதிரி தங்கிட்ட வம்பிழுக்கிறத பார்த்துட்டு சக்தியால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. அதனால சக்தி கார்த்திக் கிட்ட இனிமே பேசவே போறதில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொச்சிட்டு கிளம்ப. ஆனா கார்த்திக்கோ வம்புலாம் இழுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பிரீத்தியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கேட்கவோ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரீத்தி இன்னைக்கு ஏதாவது லீவ் போட்டுட்டு எங்கேயாவது போனாங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே சக்தியுமே கார்த்திக் இந்த மாதிரி கேட்கறத கேட்டுட்டு ஏண்டா இந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்க